நாட்கோ ஃபார்மால ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இது வந்து குட் நியூஸா தான் இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ அண்டர் வேல்யூட தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் போறேன். இந்த டீல் இன்னொரு பிளஸ் அட்வான்டேஜா இருக்கு அந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ அது என்ன ஏதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 2000 கோடி வந்து ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த கம்பெனி பேர் வந்து ஆட்காக் இன்கிரம். இந்த ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி சவுத் ஆப்பிரிக்கா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்க. இந்த கம்பெனில 35% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து நாட்கோ ஃபார்ம் வந்து வாங்க போறாங்க. அதுக்கான டீலிங் வந்து போயிட்டு இருக்கு. 5.16 கோடி ஷேர்ஸ், அதாவது 5 கோடியே 16 லட்சம் ஷேர் வந்து இந்த கம்பெனில வந்து வாங்க போறாங்க. அதுதான் அந்த 35% சொன்னது. ஸோ இது வந்து 2000 கோடி வேல்யூவேஷனா இருக்கு. ஜார் வேல்யூ படி 75 ரூபான்னு சொல்றாங்க. அதாவது ஜார் வேல்யூனா அந்த ஊரோட கரன்சி ஜார்ன்றது. சவுத் ஆப்பிரிக்காவோட கரன்சி ஜார் 75 ரூபாய்க்கு நம்ம ஊர் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா 38 ரூபா 40 ரூபா வந்து வரும். 38ல இருந்து 40க்குள்ள. அந்த அமௌண்ட் கொடுத்து இந்த கம்பெனி வந்து வாங்க போறாங்க. இது எப்படி நாட்கோ கம்பெனிக்கு பிளஸ் அமையும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு இந்த கம்பெனின்றது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது இந்த கம்பெனில ஸோ இவங்க இந்த ஸ்டேக்கை வாங்கி அவங்க உள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்டுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனா இருக்கும். ஸோ ஏன்னா இந்த ஷேரை வந்து அவங்க வாங்க போறாங்க. ஸோ வந்து ஒரு பார்ட்னர் டீலா இருக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்ல இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ ஈஸியா வந்து பெனட்ரேஷன் ஆக முடியும். ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட் வச்சு அவங்களால ஓவரால் ஆப்பிரிக்கா மார்க்கெட்டையும் வந்து பிடிக்க முடியும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு. அண்ட் தென் ஏற்கனவே ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி அவங்க லோக்கல் பிராண்ட்ல பெரிய கம்பெனி தான். ஸோ நம்ம ஊர்ல எப்படி இந்த சிப்லா நாட்கோ டாக்டர் ரெடி எல்லாம் நம்ம சொல்றோமோ அந்த ஊர்ல அந்த மாதிரி அந்த கம்பெனி பெரிய கம்பெனி. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் அண்ட் தென் இந்த பிராண்ட் வேல்யூ இது எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஸோ ஈஸியா அடுத்த ஸ்டெப் வந்து போயிடுவாங்க. அண்ட் தென் மெயினான விஷயம் R&D இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நாட்கோ கம்பெனி R&Dன்றது தான் பெரிய எக்ஸ்பென்சிவ். ஸோ அது அந்த ஆப்பிரிக்கால பண்ண தேவையில்ல. ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா அங்கேயே வந்து இந்த ஆட்காக் இன்கிரமோட அந்த R&D ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ ஈஸியா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி 35% இந்த கம்பெனியில ஸ்டேக் வாங்கிட்டாங்க அப்படின்னா நாட்கோக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டுமே வந்து ஷேரபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்காக் இன்கிரம்ன்ற கம்பெனி 100 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா அதுல 35 கோடி ரூபா ஆப்வியஸ்லி நாட்கோக்கு வந்து வந்துடும். ஏன்னா 35% ஸ்டேக் அவங்க கிட்ட தான் இருக்கு.